திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமறை, பண் இந்தலம், தலம் திருப்புகழூர், பதிகம் 16, பாடல் 2, காவேரி சோழநாடு தென்கரை தலம். திருச்சிற்றம்பலம். மேக நல்லூர்தியர் மின்போல் மிளர் சடை, மேக நல்லூர்தியர் மின்போல் மிளிர் சடை, பாகமதி நுதலாகளை, பாகமதி நுதலாளை ஒரு பாகத்தர், மேக நல்லூர்தியர் மின்போல் மிளிர் சடை, பாகமதி நுதலாளை ஒரு பாகத்தர், நாக வளையினர் நாக உடையினர், நாக வளையினர் நாக உடையினர், போகர் புகழூர் புரிசடையாரே, நாக வளையினர் நாக உடையினர், போகர் புகழூர் புரிசடையாரே, புகழூர் புரிசடையாரே, புரிசடையாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 2ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் சுவாமி அம்பாளுக்கு ஒரு பாகத்தை கொடுத்தார் அல்லவா, அதை இந்த பாடலில் மேற்கோள் காட்டுகின்றார். மேகம் போன்ற கருமை நிறத்தவராகிய திருமாலை வாகனமாக ஏற்றவரும், மின்னில் போன்ற ஒளிவீசும் சடை உடையவரும், பிறைச்சந்திரன் போன்று அழகாக வளைந்த நெற்றியை உடைய பார்வதி அன்னையை தனது உடலின் ஒரு பாகத்தில் ஏற்றவரும், பாம்பினை அங்கமாக, பாம்பினை ஒரு ஆபரணமாக தனது தலையில் ஏந்தியவரும், யானையின் தோலை தனது உடலில் மீது போர்த்தியவரும், பார்வதி தேவியுடன் எப்போதும் கூடியிருப்பதில் போகத்தை புரிபவராக தோற்றும் அப்பளிரும் ஆகிய பெருமான், முறுக்கேறிய சடையை நல்ல இறுக்கி கட்டின மாதிரி முறுக்கேறிய சடையராக திருப்புகழூர் தலத்தில் உரைக்கின்றார். சடையை நம்ம சுவாமிக்கு சடை மிக பெரிதாக இருக்கும் அல்லவா, அதை முறுக்கேறி கட்டி அதை தலையில கட்டி இருந்து திருப்புகழூர்ல அப்படி காட்சி அளிக்கின்றதா மாதிரி எப்படி வர்ணனிக்கிறார் பாருங்க சுவாமி. திருப்புகழூர் தலத்தை பத்தி இந்த பாடல்ல சொல்லியிருக்கார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.